2025 சனி பகவானால் சில ராசிக்காரர்களுக்கு படாத பாடாக இருக்கப் போகிறது. அதில் உங்களது ராசியும் உள்ளதா என்பதை பார்ப்போம் வாங்க. பொதுவாக ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருப்பவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன பலன்கள் என்பதை பார்த்துவிட்டுதான் அன்றைய நாளை தொடங்குவார்கள். அதுபோல ஒவ்வொரு பெயர்ச்சியும் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு ராசியில் குறிப்பிட்ட காலத்திற்கு சஞ்சரிப்பார்கள். அப்படி சஞ்சரிக்கும் போது நன்மை மற்றும் தீமை என இரண்டுமே இருக்கும். அதில் சனி பகவான் முக்கியமான கிரகமாக கருதப்படுகிறார். சனி பகவான் ஒரு ராசியில் நீண்ட நாட்களாக இருந்தால் எல்லா ராசிகளுக்கும் அதனுடைய பலன்கள் காணப்படும். அந்த வகையில் சனி பகவான் கும்பராசியில் பிப்ரவரி 22ஆம் தேதி சஞ்சரிக்க உள்ளார். இந்த கும்பராசியில் 37 நாட்கள் அஸ்தமனமான நிலையில் சஞ்சரிக்க உள்ளார். இந்த காலத்தில் சனி பகவான் பலவீனமாக காணப்படுவார். இதனால் நன்மைகள் நடந்தாலும் சில ராசிகளுக்கு வாழ்க்கையில் ஏன் வாழ்கிறோம் என்ற நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்வோம் வாருங்கள். விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் விருச்சிக ராசியில் 4வது வீட்டில் சஞ்சரிக்க உள்ளார். இதனால் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அதனை கவனமாக செய்ய வேண்டும். அதிலும் நிலம், வீடு, சொத்து அல்லது விலை மதிப்புள்ள ஏதும் வாங்க நினைத்தால் அதனை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுக்க வேண்டும். இந்த நேரத்தில் உங்களின் ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் நீங்கள் வாகனங்கள் ஓட்டும்போது மெதுவாக செல்ல வேண்டும். ஏனென்றால் வாகனங்களில் செல்லும்போது அடிபடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. வண்டியில் செல்லும்போது நாய்கள் வந்தால் ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும். இதனாலும் கீழே விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் அல்லது வியாபாரம், வேலை போன்றவற்றால் மன அழுத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதனை நீங்கள் தவிர்ப்பதற்கு எதையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களின் உறவுகளால் உங்களுக்கு மன கஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. மேலும் உறவுகளின் இடையே சண்டை ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆகையால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சிம்மம். சனி பகவான் சிம்ம ராசியில் 7வது வீட்டில் அஸ்தமனமாக உள்ளார். இதனால் நீங்கள் எல்லா விதத்திலும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதில் முதலாவது வாழ்க்கை துணையிடம் சண்டை ஏற்படும். அவ்வன்போது நீங்கள் அவர்கள் பேச பேச எதிர்த்து பேசினால் சண்டை அதிகமாக தவிர குறையாது. அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அடுத்ததாக உடன் பிறந்தவர்களால் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இதனால் நீங்கள் பெரிதும் கவலை அடைவீர்கள். உங்களின் தொப்புள் கொடி உறவுகளிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் வேண்டும். நீங்கள் எந்த வார்த்தை பேசினாலும் எதில் பிரச்சனையை ஆரம்பிக்கலாம் என்று கருதுபவர்கள். கம்பெனி அல்லது அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு எந்த மூலையில் இருந்து பிரச்சனை வரும் என்றே சொல்ல முடியாது. உங்கள் கூடவே இருக்கிறவன் கூட பிரச்சனையை கொடுக்கலாம். அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரம், தொழில் செய்பவராக இருந்தால் எந்த முடிவு எடுத்தாலும் அதனை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது. கடகம். கடக ராசியில் 8வது வீட்டில் சஞ்சரித்துள்ளார். இதனால் உங்களுக்கு தொழில், வேலை, பணம் போன்றவற்றில் பிரச்சனையை சந்திக்க நேரிடும். நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தால் புதிய முதலீடு ஏதும் செய்வதாக இருந்தால் அதனை ஆராய்ந்து முடிவெடுக்குவது நல்லது. ஏனென்றால் நீங்கள் செய்யும் முதலீடு உங்களுக்கு பலனை கொடுக்காமல் இருக்கலாம். வெளியில் வேலை செய்பவராக இருந்தால் நீங்கள் என்னதான் மாடு மாதிரி உயர்த்தாலும் அதற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காது. அதனால் மன அழுத்தத்திற்கு ஆளாகுவீர்கள்.
குடும்பத்தில் பணம் வந்தாலும் அது எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாமல் செலவாகி கொண்டே இருக்கும். இதனால் என்னடா வாழ்க்கை என்று வெறுப்பீர்கள். மேலும் உங்களின் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். இப்படி பிரச்சனை வரும்போது அதனை அலட்சியம் செய்யாமல் மருத்துவரிடம் சென்று காண்பித்து அதற்கான ஆலோசனை பெற வேண்டும். இல்லையென்றால் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கும் சின்ன பிரச்சனை விபரீதமாக முடியும்.